விருந்தினர்களும் நம்மிடையே இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். முதல்ல டிசிப்ளின், அப்புறம் செலிப்ரேஷன். Boys and girls, keep silent. Now we are going to start the function. 2024 ஐந்தாம் ஆண்டிற்கான வட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மையமேற்று சிறப்பாக நடத்தியது. அதனுடைய நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா இப்பொழுது இனிதே துவங்க உள்ளது. நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள், ஊர் பெருமக்கள், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பினரும் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். நிகழ்வின் முதலாவதாக ஃபிராத்தோடு இப்பொழுது ஆரம்பிக்க மாணவன் அபுபக்கர் சித்திக்கை அன்போடு அழைக்கின்றேன். علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. கடலொழுத்த நிலமழந்தை கெடிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் வெக்கணமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் நரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எட்டிசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்ச்சிக்கு வந்தாரை வரவேற்பது நம் தமிழ் மரபு. அனைவரையும் வரவேற்க நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ஏ ஹுமாயூன் பாஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வரவேற்புரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. இஸ்லாமியா மேல்நிலைப் பள்ளி பேர்னாம்பட் வட்டார அளவிலான விளையாட்டு போட்டியின் செயலர் என்ற வகையில் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்துடன் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். விளையாட்டு என்றாலே மகிழ்ச்சிக்காக தானே விளையாடுகிறோம். விளையாட்டை விரும்பாதோர் இவ்வுலகில் யாரேனும் உண்டோ? ஏன் விளையாட வேண்டும்? நவீன தொழில்நுட்பமும் சமூக ஊடகங்களும் பெருகி வரும் நிலையில் மாணவர்களிடையே விளையாட்டில் ஆர்வம் குறைந்து வருகிறது. விளையாட்டு ஆர்வத்தை மேம்படுத்த பொதுமக்கள் மத்தியில்
விளையாட்டு ஆர்வத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பேரணாம்பட்டு வட்டார அளவிலான விளையாட்டு போட்டிகளை நம் பள்ளி நிர்வாகத்தினர் ஏற்று நடத்த அனுமதி தந்ததுடன் இந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் மனநலன் மட்டுமல்லாமல் உடல் நலத்திலும் சிறந்து விளங்கி இந்த தேசம் வலிமையான தேசமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் பல்வேறு பணிகளுக்கிடையே இவ்விழாவிற்கு வருகை புரிந்து தலைமையேற்று அருமையாக சொற்பொழிவு ஆற்ற உள்ள எங்கள் மரித் எஜுகேஷன் ட்ரஸ்டின் தலைவர் மரித் ஹாஜி பல்லிமரா அகமது சாஹேப் அவர்களை இவ்விழா மேடையில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விழாவின் சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்துள்ள வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியின் முதல்வரும் அருமை நண்பருமான டாக்டர் டி அப்சர் பாஷா சாஹேப் அவர்களை இவ்விழாவிற்கு இம்மேடையில் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் கல்லூரி முதல்வர் ஆதில் சார் அவர்களையும் பல்லிமரா அக்பர் பாஷா அவர்களையும் ட்ரஸ்டி மரித் ராஃபி சார் அவர்களையும் மரித் சாலிக் சார் அவர்களையும் மரித் சாபி சார் அவர்களையும் மேலும் ஊர் பொதுமக்களும் மேலும் அனைத்து பள்ளிகளின் தாளாளர் தலைமை ஆசிரியர் இந்த கல்லூரியின் செயலாளர் மரித் ஜஹூர் சார் அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பள்ளியின் தாளாளர்கள் தலைமை ஆசிரியர்கள் நம் பள்ளி மேலாளர் உடற்கல்வி இயக்குநர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளி கல்லூரி அலுவலக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் ஆகிய அனைவரையும் இறுதியாக இவ்விழாவின் கதாநாயகர்கள் கதாநாயகிகளாக பரிசினை பெற ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ மாணவிகளை அனைவரையும் வருக வருக என எங்கள் பள்ளியின் தாளாளர் சார்பில் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என விடைபெற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்றது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சிறப்பு செய்வது இன்னும் நமக்கு கூடுதல் சந்தோஷத்தை தரும். அந்த விதத்திலே நம்முடைய எஜுகேஷன் ட்ரஸ்ட் அதனுடைய பிரசிடென்ட் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஹாஜி பல்லிமரா அஹமத் பாஷா சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் தாளாளர் மரித் ஹாஜி நிசார் அஹமத் சாஹிப் அவர்கள் சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நம்முடைய கல்லூரியின் செயலாளர் மற்றும் மரித் எஜுகேஷன் ட்ரஸ்டுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஜனாப் ஹாஜி மரித் ஜஹூர் அஹமத் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அதைத் தொடர்ந்து நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இஸ்லாமியா கல்லூரியின் முதல்வர் நம்முடைய பேரணாம்பட்டு மண்ணின் மைந்தர் டாக்டர் டி அப்சர் பாஷா அவர்களுக்கு நம் மரித் கல்லூரியினுடைய தலைவர் ஹாஜி பல்லிமரா அஹமத் பாஷா சாஹிப் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய தாளாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஹாஜி எம் நிசார் அஹமத் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய உடற்கல்வி இயக்குனர் திரு நாசிர் நதீம் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அதைத் தொடர்ந்து இந்த கல்லூரியுடைய டைரக்டர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய PM ஆதில் அஹமத் சாஹிப் எக்ஸ் பிரின்சிபால் மஸ்லூம் காலேஜ் ஆம்பூர் அவர்களுக்கு நம்முடைய
பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நீண்ட காலம் ஆம்பூர் மஸ்லூம் பள்ளியிலே கல்லூரியிலே பிரின்சிபலாக பணியாற்றி இப்பொழுது நம்ம கல்லூரிக்கு டைரக்டராக வந்திருக்கின்றார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்காக அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து திரு பள்ளிமரா இஸ்மாயில் அக்பர் சாஹிப் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது திரு நாசர் நதீம் அவர்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய பெரும் மதிப்பிற்குரிய திரு மரீத் முகமது இஸ்மாயில் சாலிக் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அதைத் தொடர்ந்து திரு மரீத் அப்துல் ரஹ்மான் ராஃபி சாஹிப் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அதைத் தொடர்ந்து திரு மரீத் அப்துல் ரஹ்மான் ஷாபி அவர்கள் நம்முடைய கல்லூரியினுடைய ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியாக இருக்கின்றார். இவ்வளவு விளையாட்டுகள் சிறப்பாக நடைபெற நமக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்து கேட்ட நேரத்திலே மைதானத்தை தயார் நிலையில் நமக்கு ஏற்பாடு செய்து கொள்ள அனுமதி தந்திருக்கின்றார். அவருக்கு நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். இதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மரீத் எஜுகேஷன் ட்ரஸ்டுடைய பிரசிடென்ட் பெரும் மதிப்பிற்குரிய ஜனாப் ஹாஜி பள்ளிமுரா அஹமத் பாஷா சாஹிப் அவர்களிடம் நாம் இந்த வட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ளோம் என்ற ஒரு தகவலை சொல்லி சிறிய அழைப்புதலை தரும் பொழுது அன்னார் அவர்கள் முதலிலே கேட்ட கேள்வி, சிறப்பாக செய்வீர்களா? எல்லா வசதிகள் எல்லாம் அவர்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிக மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற கட்டளையிட்டு தான் எங்களுக்கு அனுப்பினார்கள். அதை தொடர்ந்து நாங்கள் நிர்வாகத்திடம் கேட்டபோது பள்ளி நிர்வாகத்தினர் கனிவோடு அதை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக வழிநடத்த நம்முடைய இந்த கல்லூரியின் செக்ரட்டரி மதிப்பிற்குரிய ஜனாப் ஹாஜி எம் ஜஹூர் அஹமத் சாஹிப் அவர்களும் நம்முடைய பள்ளியின் தாளாளர் மதிப்பிற்குரிய ஹாஜி எம் நிசார் அஹமத் அவர்களும் இசைவு தந்து இந்த விழாவினை கடந்த ஒரு மாத காலமாக ஓய்வின்றி நடத்தி இப்பொழுது வெற்றிகரமாக இறுதிப் போட்டி வரை வந்துவிட்டோம். அந்த பள்ளி நிர்வாகிகளுக்கும் நம்மிடையே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு நினைவு பரிசு வழங்க பள்ளி நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக முதலில் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. திரு ஹாஜி எம் ஜஹூர் அஹமத் சாஹிப் இந்த கல்லூரியுடைய செக்ரட்டரி அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் டி அப்சர் பாட்ஷா சாஹிப் அவர்களை நினைவு பரிசு வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அம்ஜத் சார். நம்முடைய பள்ளி தாளாளர் மதிப்பிற்குரிய ஹாஜி மரீத் நிசார் அஹமத் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்குவார். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் டி அப்சர் பாஷா சாஹிப் முதல்வர் இஸ்லாமியா கல்லூரி வாணியம்பாடி அவர்களுக்கு நம்முடைய பிரசிடென்ட் மதிப்பிற்குரிய ஹாஜி பள்ளிமுரா அஹமத் பாஷா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள்.
இப்பொழுது இந்த கல்லூரியினுடைய ஜனாப் PM ஆதில் அஹமத் சாஹிப் அவர்களுக்கு நம்முடைய பேர்னாம்பட்டு இஸ்லாம் மேல்நிலைப் பள்ளி மரீத் எஜுகேஷன் ட்ரஸ்ட் வந்து ஒரு நினைவு பரிசை வழங்குகிறது. அதை எனக்கே தர வேண்டுமாய் சொல்லியிருக்கிறார்கள். பாயாக்கு ஒரு சின்ன கிஃப்ட். இன்னும் நிறைய நினைவு பரிசுகள் இருக்கிறது. நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் ப்ரோக்ராம் சீக்கிரம் முடிக்கலாம். நம்ம கபடி வேற நடக்க போவதாக இருக்குது. ஆகவே அடுத்த கட்டத்திற்கு நான் நகர்கின்றேன். இப்பொழுது சிறப்புரை. நம்முடைய இந்த வட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் மிக சிறப்பாக அமைய எல்லாம் துணை புரிந்து இறைவனின் துணையோடு நல்ல நிலையில் நாம் இப்பொழுது நடத்தி முடிக்க இருக்கின்றோம். அதை வாழ்த்தி நம்முடைய மரீத் எஜுகேஷன் ட்ரஸ்டினுடைய பிரசிடென்ட் பெரும் மதிப்பிற்குரிய பள்ளிமர அஹமத் பாஷா சாஹிப் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். பேர்ணாம்பட்டு வட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் 2024-25. இந்த ஆண்டு பேர்ணாம்பட்டு வட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளி மையத்தில் ஏற்பாடு பெருமைப்படுகிறேன். விளையாட்டு என்பது மனித வாழ்வில் சித்தம் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்க விளையாட்டு ஒரு சிறந்த கருவியாகும். விளையாட்டினால் உடல் மற்றும் மனம் பலம் அடைகிறது. நோய் வருவதற்கு வாய்ப்பு குறைகிறது. விளையாட்டினால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. சிந்திக்க திறன் மேற்படுகிறது. வாழ்க்கையில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துகிறது. தோல்வியை எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றது. விளையாட்டு நிச்சயமாக அறிவை கூர்மையாக்குகிறது. சிறப்பாக செயல்பட உதவுகிறது. விளையாட்டு மன அழுத்தத்தை குறைக்கிறது. மன சோர்வை விரட்டுகின்றது. விளையாட்டு மன மகிழ்ச்சியை தருகிறது. வாழ்க்கையில் தரத்தை உயர்த்துகின்றது. விளையாடுங்கள், ஆர்வமாக வாழுங்கள். மாணவர்கள் அனைவரும் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் கவனம் செலுத்தி எண்ணங்களை சிதற விடாமல் ஆரோக்கியத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் அமைத்துக் கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விளையாட்டு வீரர்களை நல்ல எதிர்காலம் உண்டு. நம்முடைய இந்த மரீத் ஹாஜி முகமது இஸ்மாயில் சார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விளையாட்டு வீரர்களுக்கு எல்லா சலுகையும் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் பள்ளி நடத்தும் பேர்ணாம்பட்டு வட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறும் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துகின்றேன். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். தோல்வி என்று சொல்ல முடியாது, வெற்றி பெறாதவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள். அவர்கள் முயற்சித்தார்கள். கண்டிப்பாக அடுத்த முறை அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அந்த முயற்சி தான் அவர்களை முன்னுக்கு கொண்டு போகும். அந்த முயற்சி இல்லை என்றால் அந்த இடத்துல தான் அவர் வாழ்நாளெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் விளையாட்டு என்றாலே ஒரு தனி இது நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ விளையாட்டில் எங்கேயோ போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கோடிக்கணக்கிலோடு சம்பாதிச்சிடுறாங்க விளையாட்டு வீரர்களாக நம்ம வட்டாரத்தில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு 30-40 வருஷம் 50 வருஷத்துக்கு இருக்க முதல் தடவை வட்டாரம் இது நடக்குது. 1960 நினைக்கிறேன், 59-60 நடந்தது. அந்த டைமில் ஆம்பூருடைய ஒரு வீரர் எனக்கு மறந்து விட்டது என்ன விளையாடினாருன்ட்டு. ஆனால் அவர் இங்கே விளையாடினார், அது எப்படி டெல்லியில் போய் விளையாடினார், நாட்டுக்காக விளையாடினார், அதுக்கப்புறம் மலேசியாவில் போய் இந்தியாவுக்காக விளையாடிட்டு வந்தார். இந்த மாதிரி அது தொடர்ச்சியாக போயிட்டு போக தான் இருக்கும். நம்ம முயற்சித்தால், நம்ம முதல்லயே சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இது வெற்றிகரமாக இருக்கும் என்று. இந்த அளவுக்கு மாணவர்கள் பங்குபடுவார்கள் என்றும், அவர்கள் முயற்சிப்பார்கள் என்று கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை.
ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தமிழ் அவ்வளோ நல்லா இருக்காது, தமிழ் எந்த பாஷையும் எனக்கு நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பொறுத்துங்க, என்னை பொறுத்ததுக்காக நன்றி, வணக்கம். விளையாட்டிலும் சரி, படிப்பிலும் சரி, நம்முடைய மாணவர்கள் நன்றாக வர வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே ஒரு தனி கவனம் உண்டு. பள்ளி விளையாட்டு விழாக்களிலே கலந்து கொள்ளும் போதும் சரி, இது போன்ற விளையாட்டு விழாக்களிலே கலந்து கொண்டாலும் சரி, அவருடைய எண்ணம் எல்லாம் நம்முடைய பேரணாம்பட்டு அதை சுற்றியுள்ள கிராம மக்கள் ஜாதி மத இன வேறுபாடு, ஏழை பணக்காரன் எதுவுமே இல்லாமல் அனைவருக்கும் தரமான கல்வி மட்டுமே வழங்க வேண்டும். அந்த எண்ணத்திலே தான் அந்த நம்முடைய இஸ்லாமிய மேல்நிலை பள்ளி தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளியானது கடந்த 60-70 ஆண்டுகளாக மிகவும் வெற்றிகரமாக ஒரே நிர்வாகத்தின் கீழ் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல லட்சக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய அந்த பள்ளியினுடைய தற்போதைய நிர்வாகிகள் கல்லூரியையும் திறந்து அனைத்து தரப்பினருக்கும் உயர்கல்வி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கல்லூரியை தொடங்கி, அதுவும் இப்பொழுது குழந்தையாக இருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு வருகிறது. அனைத்து பள்ளியில் இருந்து வந்திருக்கின்ற அனைத்து ஹையர் செகண்டரி பாய்ஸ், குறிப்பாக மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மட்டும் இந்த கல்லூரியில நீங்கள் சேர்ந்தால் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே, இப்போ போட்டியில கலந்துக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே கண்டிப்பாக இடம் அளிக்கப்படும். அதே போல் ஏழை எளிய மாணவர்களுக்கும் எல்லா சலுகைகளும் ஏற்படுத்தி தர நிர்வாகம் தயாராக இருக்கின்றது. இது விளம்பரம் அல்ல, ஒரு தகவல் கொண்டு இந்த கல்லூரியினுடைய டைரக்டர், அனுபவம் வாய்ந்த எக்ஸ் பிரின்சிபல் ஆஃப் மஸ்லூம் காலேஜ், என்னுடைய அண்ணன் திரு PM ஆதில் அஹமத் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். ப்ளீஸ் சார். இன்ட்ரடக்ஷனே கொஞ்சம் பயமுறுத்துது. ஏன்னா லைஃப்பில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் பிரிங்ஸ் டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, நான் ரொம்ப அருமையாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி செஞ்சு பேச பார்க்குறேன். நமது நசுலில்லா ரசூலில் கரீம் அவுஸ்பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். In the name of Allah, the most beneficent and merciful. Most respected President of this function and President of Mareet Education Trust, Ali Janab Al-Haj Karimra Ahmed Basha Saheb. Most respected Joint Secretary, Mareet Education Trust and Secretary of this college, Ali Janab Al-Haj Mareet Zohra Ahmed Saheb. Ali Janab Haji Mareet Nisar Ahmed Saheb, Secretary, Islamic Higher Secondary School, and the chief guest of today's function and my friend Dr. T. Afsar Basha Saheb, Islamic College, Vadambedi. Ali Janab A. Humayun Basha Saheb, Headmaster, Islamic Higher Secondary School, and the most respected members of Mareet Education Trust on the dais, of the dais, respected parents, and finally my dear student friends, especially the sports students. Assalamu alaikum and good evening to all of you. இங்கிலீஷில் ஆரம்பித்தேன், தமிழில் தொடர்றேன். ஏன்னா இங்கே தமிழில் பேசினா தான் உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்றது. நான் இங்கே பேசுவேன் நான் எதிர்பார்க்கல, அஜெண்டாவில் பேரும் இல்லை. ஆனால் என்னை கண்டிப்பாக பேச அழைப்பாங்கன்றது எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால தான் சடனாக கூப்பிட்டுருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் எப்பவுமே. ஏன்னா என்னை பார்த்தாலே கொஞ்சம் பேச சொல்லுவாங்க. நம்ம திடீர்னு கூப்பிட்டுட்டு நம்ம முடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பேன். யோசித்தேன் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேலிடேட்டரி ஃபங்க்ஷன். முதல்ல வந்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அதற்கு பிறகு மாணவர்கள், வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வெற்றி பெறாத மாணவர்களுக்கும் பாராட்டுகள். வெற்றி தோல்வி அப்படின்றது வந்து ஒன்று மட்டும் நல்லா கொடுத்தீங்க. எல்லா வார்த்தைக்குமே வந்து ஒரு எதிர் வார்த்தை இருக்கும். அதோடைய எதிர் வார்த்தை என்ன? ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேட் அப்படின்னா அதோடைய எதிர் வார்த்தை
லீன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர் வார்த்தை உண்டு. எதிர் வார்த்தை இல்லாத ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அது வந்து சக்சஸ். தயவு செய்து ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, சக்சஸ்க்கு எதிர் வார்த்தை ஃபெயிலூர் அப்படின்னு நீங்கள் மனசுல இருந்து எடுத்துருங்க. சக்சஸ் உடைய எதிர் வார்த்தை ஃபெயிலூர் கிடையாது. சக்சஸோட போகிறது தான் ஃபெயிலூர். ஃபெயிலூர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் த சக்சஸ். இன்னைக்கு ஃபெயிலூர் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து அது என்ன மாறும், அது வந்து சக்சஸாக மாறும். அதனால யார் இன்னைக்கு வின் பண்ணாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல், யார் வின் பண்ணலையோ அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல். இந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கு பாருங்க, பங்கு அப்படின்றது அதுவே ஒரு பெரிய விஷயம். சமீபமா நீங்க பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, வினேஷ் புகாட். யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? வினேஷ் புகாட் ஒரு லேடி ரெஸ்லர். அவங்க வந்து ஒலிம்பிக்ல 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து ஜஸ்ட் ஒரு 100 கிராம் ஓவர் இருந்ததுனால அவங்க ஃபைனலில் போக முடியல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஹார்ட் ஆஃப் த நியூஸ். இது வெரி ரீசெண்ட்லி இந்த நியூஸ் நமக்கு கிடைச்சிது. ஜஸ்ட் 100 கிராம். அதில் வந்து அவங்க அது 50 கிலோ இருக்கணும். நாளை காலையில் வந்து வெயிட் பண்ணுவாங்க, அது பிறகு ஃபைனலுக்கு போகணும். நைட் எல்லாம் அவங்க தூங்கலை, அவங்களுடைய கோச் எல்லாம் தூங்கலை. ஈவன் வந்து அந்த வெயிட் வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா 50 கிலோ அப்படின்றது வந்து 51 கிலோ இருந்துச்சு, 1 கிலோ அதிகமாக இருந்துச்சு. ஒரு நைட் இருக்கு, காலையில் வந்து வெயிட் பண்ணுவாங்க, எடை போடுவாங்க, அது பிறகு ஃபைனலுக்கு போகணும். 1 கிலோ நைட் என்ன செய்யுது? கோச், மெடிக்கல் டீம் எல்லாம் ஈவன் வந்து அவங்க கட்டிங் பண்ணிக்கிட்டாங்க, முடி வெட்டிக்கிட்டாங்க. முடி எவ்வளோ வெயிட்டாக இருக்க போகுது அவங்களுக்கு, முடி வெட்டிக்கிட்டாங்க. ஆனால் அப்படி ஆய்வுனால அவங்களால என்ன பண்ண முடியல, ஃபைனலுக்கு போக முடியல. இதனால தோல்வி அடையக்கூடாது. இதிலிருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயம் இருக்கு பாருங்க, ஈவன் ஸ்மால் ஃபேக்டர்ஸ் இருக்கு பாருங்க. அது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல அத்லீட்ஸ்ல வந்து நம்முடைய சந்தர்ப்பத்தையும் நம்முடைய பர்ஃபார்மன்ஸையும் வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்றது வந்து நம்ம மனசுல நம்ம வச்சுக்கிட்டோம். நம்ம இது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் அதிக நேரத்தை எடுத்து விரும்பல. இன்னொன்னு மேரி காம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஈவன் படம் வந்துச்சு, அந்த பேர்ல ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. அது வந்து பிரியங்கா சோப்ரா வந்து அந்த நடிகை வந்து அந்த ரோலை வந்து பண்ணாங்க. மேரி காம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாக்ஸிங்ல வந்து அவங்க ஒரு ஸ்மால் வில்லேஜ் மணிப்பூர்ல பிறந்தவங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ். அப்படி இருந்து கூட வந்து அவங்க வந்து அந்த பாக்ஸிங்ல வந்து பாக்ஸிங்க்கும் லேடிஸ்க்கும் வந்து அவ்வளோ ஒத்து போகாது. அவ்வளோ யூஸ்வலாக வந்து பொதுவாக வந்து கம்யூனிட்டி ஒத்துக்காது. அப்படி இருந்து கூட வந்து அவங்க வந்து ஒரு சாம்பியனாக மாறுறாங்க. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு லிஸ்ட்டே போகுது அவங்களுக்கு. அதாவது பிரான்ஸ் மெடல் 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸில் Indian woman to win an Olympic medal. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 டைம் வந்து அவங்க வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்கிறாங்க. 2002ல, 2005ல, 2006ல, 2008ல, 2010ல, 2018ல. அதே போல வந்து ஏஷியன் கேம்ஸ்ல வந்து கோல்ட் 2018ல வாங்கியிருக்காங்க. அதே போல வந்து ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 5 முறை வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து பத்மபூஷன் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, பத்ம விபூஷன் அவார்டு, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு, அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒரு லேடி மேரி காம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு. அதே போல வந்து இன்னொரு ஒரு லீஜெண்ட், அது பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, மில்கா சிங் அப்படின்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பேர்ல கூட ஒரு படம் வந்துச்சு, மில்கா சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஃப்ளையிங் சிக்னு சொல்லுவாங்க. நம்ம பிரஹான் அக்தர் வந்து அந்த ரோலை செஞ்சாரு. அவருடைய கூட அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ்ல, ரோம் ஒலிம்பிக்ஸ்ல மல்டிபிள் நேஷனல் டைட்டில்ஸ் வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் பத்மஸ்ரீ அவார்டு கூட வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இது இல்லாமல் நேற்று இன்னொன்று நான் பார்த்தேன். நான் வில்மா ரோடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் ரன்னர், ஒரு லேடி. அவங்க ரொம்ப பழைய விஷயம், 1940ல அவங்க பிறந்ததே வந்து பிரசவம், அதாவது ப்ரீமெச்சூர் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 9 மாதத்துக்கு முன்னாடி அந்த 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 அம்மா பிறந்து இருக்குது. போலியோ
நடக்க முடியாது. அந்த இது இருக்கு பாருங்க, என்ன சொல்லுவாங்க, பேஸ் இருக்கு பாருங்க, அது இல்லாமல் அவங்க நடக்க முடியாது. மல்டிபிள் சிக்னஸ். ஆனால் அவங்க சோர்வு அடையில. அவங்க கடைசியில் எங்கே போய் முடிச்சுட்டு தெரியுமா, அவங்க ரன் பண்ணிட்டு வித் டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு அவங்க எல்லா விதமான தடங்களை மீறி ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் உமன் வின் 3 gold medals in a single Olympic Games in 1940. ஒரே ஒரு ஏஷியன் கேம்ல வந்து 3 தங்க பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. யாரு? ஒரு குறைப்பிரசவ ஒரு குழந்தை, போலி அட்டாக்கு வித் டிட்டர்மினேஷன். இதுதான் ஸ்போர்ட்ஸ். நம்முடைய இன்ட்ரடக்ஷன்ல சொன்னாரு, ஸ்போர்ட்ஸ்னாலே வந்து நமக்கு என்னன்னா ஒரு விளையாட்டு அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. ஸ்போர்ட்ஸ் வந்து வயசே கிடையாது. சின்ன குழந்தைல இருந்து எல்லாருமே நம்ம விளையாடலாம். ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வந்து படிப்புக்காக மட்டும் நம்ம வர்றது கிடையாது. படிப்போடு சேர்ந்து நமக்கு பல இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நமக்கு அதில் ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா இந்த விளையாட்டு தான். இந்த விளையாடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்ம டீம் ஒர்க்கோட எப்படி ஒர்க் செய்யணும் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடுது. அது இல்லாமல் நமக்கு டிசிப்ளின் கொடுக்குது. இது விளையாட்டில் நம்ம கலந்துக்கிட்டா நமக்கு டிசிப்ளின், அதே இல்லாமல் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை இல்லாமல் வந்து சுயமாக நிம்மதியாக பெறுதல். அதாவது விளையாட்டா நமக்கு ஒரு சுய நிம்மதி நமக்கு கிடைக்குது இதுல இருந்து. அது இல்லாமல் நட்பு கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ் நமக்கு கிடைக்குது. அது இல்லாமல் நமக்கு பிரச்சனை தீர்ப்பு திறன் நமக்கு கிடைக்குது. அதே போல நான் சொல்ற மாதிரி எதிர்களை திறன், அந்த ரெசிலன்ஸ், அந்த ஒரு 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 சக்தி நமக்கு கிடைக்குது. கடைசியாக நமக்கு பணம் கிடைக்குது. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்கூல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக முன்னேறணும். இன்னும் நான் அதிக நேரத்தை எடுக்க விரும்பல. கடைசியில் இன்னொன்று, நீங்க நம்ம ஹிந்தி பாலிவுட் பார்த்தீங்கன்னா 3 ஹார்ன் வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சம்மந்தமாக கூட படம் வந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமீர் கான் கூட பார்த்துருப்பீங்க, லகான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிரிக்கெட்டுக்கு வந்து அவர் மோட்டிவேட் பண்றாரு. அதே போல வந்து ஷாருக் கான் சக்தி இந்தியா அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாக்கியை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாரு. அதே போல சல்மான் கான் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுல்தான் அந்த ரெஸ்லிங் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு நீங்க இன்ஸ்பிரேஷன் நீங்க எடுத்துக்கணும். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பார்க்கறது அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசிச்சா? கேட்டீங்களா? கிட்டத்தட்ட நாங்க சொல்லி முடிக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தன்னம்பிக்கை வளர்க்குது, சந்தோஷத்தை தருது, டீம் ஒர்க்கு, லீடர்ஷிப்பு. எத்தனை பேருங்க ஒலிம்பிக்ஸ் அப்டேட் 24ல இருந்து இப்ப நம்ம என்ன பேசுறது வானா. நம்முடைய இன்னொரு சிறப்பு விருந்தினர், அவரும் நம்ம வேர்னாம்பட்டை சேர்ந்த மண்ணின் மைந்தன். இவர் ஆம்பூர் மஸ்லூம் கல்லூரியில ரிட்டையர்டு பிரின்சிபால்னா, நம்முடைய இப்போ சிறப்பு விருந்தினர் டாக்டர் டி அப்சர் பாஷா வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில முதல்வர். நம்முடைய இந்த சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை இப்பொழுது நாம் கேட்போம். டாக்டர் பி அப்சர் பாஷா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. In the name of Allah, the most beneficent and merciful, most respected President of Merit Education Society, Janab Kalibar Ahmad Basha Sahib, Secretary and Correspondent of Merit College, Janab Haji Merit Zuhur Ahmad Sahib, Secretary of School Merit Isar Ahmad Sahib, other distinguished members of the society, my teacher, philosopher, friend Dr. Adil, and faculty members from Islamic Higher Secondary School, student friends of Islamic Higher Secondary School and other participating schools, faculty members and other participants. I greet you all with the Islamic greetings. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Peace and blessings of Almighty may prevail upon every one of us. First of all, I would like to thank the society and the college for having invited me to be the chief guest for this valedictory function of zonal sports meet. I am extremely happy because this is just like a hugging given by parents.
because I started my education in this institute in Islamia Elementary School, and then I completed my education in Islamia Higher Secondary School run by this Merit Education Society. Today I am standing in front of you as a chief guest, means it is because of my education. And for my education, this society has given the foundation. I laid the foundation of my education through this society, and Alhamdulillah, by the grace of Almighty, today I have become the principal of a century-old institution. It is because of the strong educational foundation I laid through this Islamia Elementary School and Islamia Higher Secondary School, which was managed by Merit Education Society. And one more thing I would like to emphasize on this occasion is the importance of education. Today I have been invited as a chief guest because I am an educationist, I am a principal. Not because of as an industrialist or not because of a member of any society or any member of any other thing. Only purely on the basis of my education I have been invited. So it shows the importance of education. I request all the students to be like this, and you should occupy this chair, this seat, this podium in one day in future. So education is very, very important. Without education, we cannot lift our society, we cannot lift ourselves, we cannot lift our family, we cannot lift our society, we cannot lift our region and nation. So the development starts from the education, and this education leads to development of everything, from my family to the nation. So the education, the importance, the role of education is very, very important. We, the parents, the participants, and the members, and all the students should recognize the importance of this education. See, Almighty Allah has given each and everyone with some uniqueness. As pointed out by the president of the society, as pointed out by our former principal, Mr. Adil sir, that each and everyone is unique. If I am weak in education means I may be strong in some other thing. So, in our life now, we have to analyze ourselves with our own strength, our own weaknesses, and our own capabilities. Because Almighty has given each and everyone with some uniqueness. We have to find it out. So during the education, these are the opportunities. School எல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாம் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். யூட்டிலைஸ் பண்ணலன்னா தென் we will be losing these wonderful opportunities. இந்த ஸ்கூல் டேஸ்ல தான் நாங்கள் என்ன செய்யணும்? Whenever opportunity knocks our door, we have to utilize this. இப்போ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிட்டு சேர்ந்து if you are getting success or failure, that is entirely different. APJ, our ex-president, has beautifully pointed out that fail is not a failure. Fail, F-A-I-L, it is the first attempt in learning. We have to take it as a positive thing. Whenever we face failures, that we should not deter ourselves, we should not frustrate ourselves, we should not deject ourselves. Instead, no, we have to work hard and we have to take it as an attempt in learning. If you are taking this like that is positively, then definitely success will be ours. Therefore, on this beautiful occasion, I request all my student friends to enroll yourself in sports activities. And then to be successful in your life, because you are in very, very tender age of life, and this age of education, this age of your life, that is between 17, 18 and 20, this is very, very brilliant life, brilliant age. You can mold yourself in anything. Your life is just like a liquid, just like water. If you are pouring your water in the glass, it will
get the shape of glass. If you are pouring the water in your plate, it will get the shape of plate. Like this, no? This student life, this age of 18 to 20 years, 16 to 20, 22 years are, see, you can mold in any manner. If we take this opportunity and we mold ourselves in very beautiful manner, then we can be successful. If you want to become an engineer, you can become the engineer. If you want to become the doctor, you can become a doctor. If you want to become a professor, you can become a professor. Like this, no, you can make yourself, because see the golden opportunity, this is the very, very optimum age. If you lose this golden opportunity and after the completion of your education, if you want to become something, definitely it is impossible. So whatever your motto is there, whatever your goal is there, you have to first mold yourself and accordingly you have to plan. If you are planning, then definitely you will be successful in your life. Second thing is, for the development of ourselves, we have to develop ourselves with a need, with a goal, with a urge. That is, urge means we have to develop goal in ourselves. For example, without urge, we cannot do anything in our life. See, there is a very beautiful Chinese proverb. See, there is a beautiful Chinese proverb that you can drag a horse to a water tank, but you cannot make it to drink. அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைனீஸ் ப்ரோவர், இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர்லி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, யூ கேன் ட்ராக் எ ஹார்ஸ் டு வாட்டர் டேங்க். ஒரு வெயில் காலத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்க ஃப்ரெண்டு, ஒரு குதிரை வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கு, நீங்க பாக்குறீங்க, இட் இஸ் வீதிங் அவுட் மாதிரி அந்த ரோட் போயிட்டு இருக்கு. வாட் யூ ஆர் திங்கிங் தட் திஸ் ஹார்ஸ் இஸ் இன் நீட் ஆஃப் water. The horse is in thirsty condition. So you and your friend want to feed water. So you are pulling the horse, but the horse is not coming. So you are pulling and your friend is pushing the horse to a water tank. And you are leaving the horse at a water tank, but the horse is not drinking the water. So what you are doing? See, you took that much of efforts to bring the horse to a water tank. So what you are doing, you are pushing the head of the horse into the water tank, but again it is not drinking. So you and your friend are becoming very angry, and you are pushing the head again and again, it is not drinking. And then you are pouring the water into the mouth of the horse, and again it is goggling out the water, it is not drinking. The meaning here is the same situation we students are facing. See, your parents have admitted you in a very beautiful and very good schools. Schools are good, teachers are good, parents are good, everybody is supporting, like you have supported the horse, but finally it is in the hands of the student that you have to grab the opportunity. If there is no urge, if there is no need from the student, then whatever the efforts put by the societies, put by the education institute, put by the teachers or parents, it will become waste. Therefore, first, before setting the goals, we have to develop an inner self, inner earth in among ourselves, that we have to be successful in our life and what I want to become. You have to decide on that. If you are deciding on that, then definitely success will reach you. Secondly, once after attaining the education, you have to commit, you have to dedicate, you have to devote yourself to the cause of education, then definitely you will be very, very successful. Just by pointing out one success stories of a person, I will be completing my speech. See, have you people might have heard about one person called Siddhaman. He is very, very popular now, he has become the motivational speaker also. Siddhaman. His name is Sayyid Ahmad. He is from Trichy. During his education, he could not complete his BE and he got so many arrears.
So he left the education PE and he came and he joined in a small company, computer company, in those days 1990s called Aptech, for just a paltry salary of 1,200 rupees. His job is to enroll the students to that Aptech training center. For 1,200 rupees now, he has to admit nearly 40 students. Therefore, for each student he is admitting, he will be getting 30 rupees. Therefore, no, he has to attain the target of 40 students to get 1,200 rupees salary. Accordingly, he worked for, so that is 2 years there, and then no, he realized the importance of getting degree. Then again he cleared all his backlog, and then he joined in a small company in Chennai. And then no, till 2000 he was working in Chennai, and in 2000 no, he left for USA. Today he is one of the most important and one of the most important startup companies. He is the CEO of VDOT. He is the CEO of VDOT, and continuously for the last 4-5 years now, US government has given him the Young Entrepreneur Award. What is his net revenue today? It is around 3,000 crores. Yeah, engineer without having any background, and a son of a scrap merchant from Trichy. He is becoming CEO, and he is a leading entrepreneur, and that entrepreneur has been awarded by US government consecutively for 3 to 4 years as the Young Entrepreneur Award. How it is his dedication, devotion, and continuous effort. Therefore, no, if we put ourselves and after setting up, if we dedicate ourselves, then please, for having given me this wonderful opportunity to be the chief guest of this function. Thank you, Jazakallah khairan. வெற்றி பெற வேண்டும் என்பதை உங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வெற்றி தோல்வி நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கின்ற 2 விஷயங்கள்ல வெற்றி தோல்வி. முன்னால் பேசிய நம்முடைய கல்லூரி டைரக்டர் வந்து ஆப்போசிட் இல்லாத வார்த்தை சக்சஸ் மட்டும்தான், ஃபெயில்ன்றதே கிடையாதுனாரு. அந்த வழியில பார்க்கும்போது சக்சஸ்க்கும் ஃபெயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஒரே மார்க் தான். இஃப் யூ கெட் 34 மார்க்ஸ் இட்ஸ் ஃபெயில், இஃப் யூ கெட் 35 மார்க்ஸ் இட்ஸ் பாஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஒரு மெல்லிய லீன் லைன், ஒரே மார்க் தான். அந்த மாதிரி நாம வாழ்க்கையில எது செய்தாலும் ஒரு சிறிய விஷயத்திலே எங்கேயோ நாம் கவனம் சிதறடிக்கப்பட்டிருந்தால் அந்த விஷயம் வந்து தோல்வியில முடியும். கவனம் சிதறாமல் நம்முடைய எண்ணங்கள் வெற்றியை நோக்கி, நம்முடைய பயணம் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தால் எந்த ஒரு தோல்வியும் நம்மை அண்டாது என்பதை நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பேரணாம்பட்டு வட்ட அளவிலான விளையாட்டு போட்டியினுடைய அறிக்கையை உங்கள் சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளேன். 2024-25 கல்வி ஆண்டின் பேரணாம்பட்டு வட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளை நம்முடைய இஸ்லாமியா மேல்நிலை பள்ளி மையம் ஏற்று மிக சிறப்பாக நடத்தியது. முதலில் நியூ கேம்ஸ் எனப்படுகின்ற கேரம், பீச் வாலிபால் அண்ட் டெனிகாய்ட் ஆகிய 3 விளையாட்டுகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளை நம்முடைய பள்ளியின் தாளாளர் மதிப்பிற்குரிய திரு மரீன் நிசார் அஹமத் சாஹிப் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அநேக போட்டிகளிலே இஸ்லாமிய மேல்நிலை பள்ளி மற்றும் கலந்து கொண்ட அனைத்து பள்ளிகளும் வெற்றி வாகை சூடினார்கள். அதே போல் ஸ்போர்ட்ஸ் எனப்படுகின்ற தனித்திறன் விளையாட்டு போட்டிகள் அதை தொடர்ந்து நடைபெற்றது. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணவர்களிலே கிட்டத்தட்ட 444 மாணவர்கள் இந்த பேரணாம்பட்டு வட்டத்தில் 32 பள்ளிகளில் இருந்து 444 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போல் மாணவிகள் 302 மாணவிகள் கலந்து கொண்டார்கள். டோட்டலா பாத்தீங்கன்னா 706 மாணவ மாணவிகள் தனித்திறன் போட்டியில மட்டும் கலந்து கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். இவ்வளவு எண்ணிக்கையிலான மாணவர்கள் கலந்து கொண்டது பேரணாம்பட்டு வட்டத்தினுடைய முதல் முறை மிக சிறப்பாக நடைபெற்று இந்த பள்ளியின் நிர்வாகம் அனைவருக்கும் அருமையான மதிய உணவையும் வழங்கியது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை கொள்கின்றேன். போட்டிகளை நடத்தி தந்த நடுவர் பெருமக்கள், எந்த ஒரு
ட்ரெயின் மூவ் ஆகணும்னாலும் சரி, பஸ் மூவ் ஆகணும்னாலும் சரி, ஃப்ளைட்டு, ஷிப்பு எல்லாத்துக்குமே ஒரு கேப்டன், ஒரு டிரைவர், ஒரு பைலட் வேணும். அந்த மாதிரி 706 மாணவர்கள் என்ன 7000 மாணவர்கள் இருந்தாலும் கூட நாங்கள் போட்டி மிக சிறப்பாக நடத்துவோம். அதுவும் நீங்கள் நடத்துகின்ற இந்த ஜோனை சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பதிலே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று அனைத்து பள்ளிகளை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள், நடுவர் பெருமக்கள், உடற்கல்வி இயக்குநர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், அணி மேலாளர்கள் என அனைவரும் ஒத்துழைப்பு நல்கினார்கள். அவர்களுக்கும் இப்பொழுது நாங்கள் நினைவு பரிசையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க உள்ளோம். நம்முடைய டிஐபி மேடம் வந்து இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. வந்த உடனே பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதை தொடர்ந்து நாம் தேசிய குத்துடன் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். அதை தொடர்ந்து மாணவர்கள் பழைய விளையாட்டுகள் எனும் வாலிபால், கபடி, கொக்கோ, பால் பேட்மிண்டன், ஷட்டில் பேட்மிண்டன் இதெல்லாம் வந்து நடந்தது. மாணவர்களுக்கு தனியாக ஒரு நாளும் மாணவர்களுக்கு தனியாகவும் நடைபெற்றது. அந்த போட்டிகளிலே கூட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு வெற்றி பெற்றார்கள். இறுதியாக இந்த வட்ட போட்டிகளை மிக சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு தந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இந்த கல்லூரியின் நிர்வாகத்திற்கும் எங்களுடைய உடற்கல்வியின் துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கின்றோம். மாணவர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், படிப்பு என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு விளையாட்டும் முக்கியம். காரணம், நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது இந்த நவீன காலத்திலே மிகவும் மிகவும் மாணவர்களுக்கு பலவீனமாக இருக்கின்றது. மாணவர்கள் முன்பை போல் விளையாடுவதில்லை, உடற்பயிற்சிகள் செய்வதில்லை, செல்போன் அல்லது வேறு ஏதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, தங்கள் வாழ்க்கையின் பயணம் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ மனம் போன போக்கிலே இருப்பது கண்கூடாக தெரிகின்றது. அதை நாம் தடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். பள்ளி நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம், அரசு எல்லோருமே மாணவர்களை நல்வழிப்படுத்த பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. சிறப்பு விருந்தினருக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட். அதனால நம்ம இப்போ உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்கி கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாக கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நாம் இப்பொழுது பரிசளிப்பு விழாவிற்கு செல்ல இருக்கின்றோம். இஸ்லாமிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் பேர்னாம்பட்டு அந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு வர வேண்டும்.
காலதாமதமாகிவிட்டது. நம்மிடையே தகவல் தெரிவித்து இப்பொழுது வந்திருக்கிறார் டிபி மேடம் அவர்களை கரவொலி எழுப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். மோஸ்ட் வெல்கம் மேடம். சார், நம்ம கரஸ்பாண்ட் சார் அனைவரும் இணைந்து இந்த பரிசுகளை வழங்க உள்ளார்கள். கூடநகரம் பள்ளி, அதைத் தொடர்ந்து வளத்தூர், வளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று வளத்தூர் பிடி சார், HM சார், அடுத்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எட்டாங்கல் சார், திரு கலையரசன் சார் அவர்களும் திரு இளங்கோவன் சார் அவர்களும் மேடையிலேயே ஒரு கொடியா கொடுக்க உட்காருப்பா தம்பி, உட்காருங்க, அந்த கேப்ல உட்காரு. எட்டாங்கல் கவர் சார் கொஞ்சம் எட்டாங்கல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எட்டாங்கல் குன்னூர்ல PUMS நடுநிலைப் பள்ளி மாணவி வந்து டேபிள் டென்னிஸா ஸ்போர்ட்ஸ்ல வந்திருக்காங்க. அந்த மாணவிகளோட அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அது எட்டாங்கல் ஓகே ஓவர். எட்டாங்கல் மாணவிகளை கவனிக்க. அடுத்து அரசு ஆதிதிராவிட நல பள்ளி பேரணாம்பட்டு GADW ஹையர் செகண்டரி ஸ்கூல் பேரணாம்பட்டு. விஜயகாந்த் ரைட் சார், கீர்த்தி போட்டு வரலையா? கல்வி ஆசிரியர் GHS சார் எல்லாம் நடக்கலாம். சார் இல்லைண்ணா அவர்கள் அவருடைய பள்ளி ஆசிரியர் சார், ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு M. கலையரசன் அவர்கள் இந்த பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது பெற்று அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். நமக்கு கூட இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்த பெரும் உதவியாக இருந்தவர்களுக்கு நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தயாராக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பத்திரப்பள்ளி தொடர்ந்து கட்டப்பாறை, பத்திரப்பள்ளி தொடர்ந்து கட்டப்பாறை. சார், அதை தொடர்ந்து தட்டப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளி தட்டப்பாறை உடற்கல்வி ஆசிரியர் திரு இளங்கோவன் அவர்கள் திரளான மாணவர்களை கொண்டு கலந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அப்படியே லைனம். அதை தொடர்ந்து லலிதா உள்ளி லலிதா கோவிந்தன் சார், சார் மேடம்
ஒத்துழைத்தார்கள் சார். கலைமகள் நிச்சயம் வந்து எங்க கூடவே இருந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு கைத்தட்டி கொஞ்சம் அப்படியே சந்தோஷப்படுத்தலாம். தனஞ்சய சாரி கபடியில இன்னைக்கு பம்பர் மாஸ் வேண்டாது, ஆனாலும் ஃபைனல் தான் போனோம். 200 மீட்டர் ஓட்ட போட்டியிலே முதலிடம், 5 உயரம் தாண்டுதலிலே முதலிடம், 3 முதலிடம் கிடைத்து 15 புள்ளிகளுடன் சாம்பியன் பட்டத்தை வென்று கலைமகள் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் தரணிஸ்ரீ. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், கையை தட்டுப்பா. சாக்கர் புள்ளிகளை அடித்து இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் அண்டர் 17 கேட்டகரியில் பெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு பயிற்சி தந்த உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் அது அண்டர் 17 கேட்டகரியில் கையை தட்டு. ஆதேஷ் கோகுலூர் பாய்ஸ்ல 100 மீட்டர் ஃபர்ஸ்ட், லாங் ஜம்ப் ஃபர்ஸ்ட், ஷார்ட் புட் செகண்ட், 13 பாயிண்ட், 30 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்முடைய மதிப்பிற்குரிய ராபி சாஹிப் அவர்கள் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் எப்பா சார் நம்ம வினாதிமா வாங்க வாங்க கொடுங்க சார் ப்ளீஸ் மேடம். சரி, அடுத்ததாக பாய்ஸ்ல from Islamic Higher Secondary School Bernanga 100 meter first, 200 first, high jump first. இந்த மாணவர் இண்டிவிஜுவல் சாம்பியன் பண்ணலாம். அந்த மாணவனுக்கு நம்முடைய கல்லூரி செக்ரட்டரி மேடம், கல்லூரி செக்ரட்டரி டிஏபி மேடம், பிரசிடென்ட் சார், இல்லைங்க லைனா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். சத்யமூர்த்தி சார் அப்படியே வாங்க சார். நாங்கள் வந்தோம்னா 4 பீடி சார், ஃபோட்டோகிராஃபர் சார். அதேபோல் அண்டர் 17ல கூட அண்டர் 19ல கூட வி ராமச்சந்திரன் from Islamic Higher Secondary School 100 first place, 200 first place, 110 meter hurdles. காலேஜ் டைரக்டர் டிஎம் ஆதித் சார் அவர்கள், டிஏபி மேடம் எல்லாம் வந்து அவர் கரஸ்பாண்டன்ட் சார் ப்ளீஸ். ஷாபி சார், அம்ஜத் சார், சார் இஸ்லாமிக் ரைட். Under 19 individual championship goes to V. Ramachandran. Thank you. சில நிமிடங்களில் நாம் முடித்துக் கொள்ளலாம். சார் பஞ்சாயத்து பிடிக்கும் உள்ளி இந்த தடவை நிறைய சார் சொல்லுங்க சார் எந்த ஸ்கூல் நுஸ்ரத்துல் இஸ்லாம் மேடம், will you please come over the stage?
கல்வியாண்டிற்கான பேர்ணம்பட்டு வட்ட விளையாட்டுப் போட்டிகளை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். மேலும் பேர்ணம்பட்டு வட்டத்திலிருந்து வருகை புரிந்துள்ள அனைத்து தலைமை ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இது ஒரு நல்ல நிகழ்வு. என்னென்னா, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா காலையிலேயே முடிஞ்சிடுது அப்படிலாம் இல்லாமல் இன்னமும் வர இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ளட் லைட்டில் வர கபடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஜோன் மேட்ச் வந்து ஃப்ளட் லைட்டில் ஆட போகிறீங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆக்சுவலி வட்ட விளையாட்டு போட்டிகள் மட்டுமே உங்களது குறிக்கோள் இல்லை. இங்கே வந்து நிறைய பார்த்த மிடில் ஸ்கூல்ஸ் வந்து அவ்வளோ பார்ட்டிசிபேஷன் இருந்தது. பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா மிடில் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய குழந்தை தான் வந்து நாளைக்கு சூப்பர் சீனியராக வரும்போது நல்ல பொட்டென்ஷியலோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் புதுசாக வந்து நுஸ்ரத்துல் பள்ளி அந்த மாதிரி பள்ளிகளெல்லாம் வந்து மாணவிகள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது ரொம்ப வாழ்த்துக்கள். பெரிய விஷயம்தான். ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளோட பேஷனாக மாறணும். அது பேஷனாக மாறிச்சுன்னா ப்ரொஃபஷனாக நம்ம மாற்றிக்கலாம். ப்ரொஃபஷனாக மாறணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு விளையாட்டு வந்து நம்மளோட வாழ்க்கையோட ரொம்ப உள்ளார்ந்து இருக்கணும். ஏன்னா விளையாட்டுனால மட்டும்தான் நம்மளால எதை வேணாலும் சாதிக்க முடியும், என்ன வேணாலும் நடத்திக்க முடியும். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால எதை வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு பெரிய மெடிசன் எதுன்னு கேட்டிங்கன்னா விளையாட்டு தான். மனநலம், உடல் நலம் ரெண்டுத்துக்குமே, பிசிக்கல் மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த்துக்கும் ஸ்போர்ட்ஸ் தேவை. நீங்கள் வந்து இங்கே விளையாடுறப்ப தான் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல், எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒருங்கிணைந்து விளையாட முடியும். ஸோ ரொம்ப நேரம் உங்களை வந்து டைம் எடுத்துக்க வேணாம். இன்னும் ஒரே ஒன்று, நம்ம பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக நடக்கக்கூடிய வட்ட விளையாட்டு போட்டிகள் மட்டுமல்லாது இன்னும் 2 ஈவெண்ட் நமக்கு நடக்க போகுது. ஒன்று மாவட்ட ஆட்சியர் கோப்பை. அது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் நடக்க போகுது. அதுவும் இதே கிரவுண்டில் தான் நடக்க போகுது. வருகிற 27 மற்றும் 29ஆம் தேதிகளில் நடக்க போகுது. அதுக்கும் பெருத்திரளாக வந்து பங்கு பெறணும். 2வது விஷயம் சிஎம் டிராஃபி, சீஃப் மினிஸ்டர் டிராஃபின்னு ஒன்று இருக்குது. அந்த சீஃப் மினிஸ்டர் டிராஃபி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணுறவங்களுக்கு பெரிய பரிசு பண்ணி இருக்குது. டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் 3000 ரூபாய் இருக்குது. ஸோ அது பெரிய லெவலில் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து பங்கு பெறணும். ப்ரைஸ் எல்லாம் செகண்டரி, முதல்ல பங்கு பெறுங்க. பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, அடுத்த நிகழ்வு என்னன்னு தெரியும். இப்போ நம்ம சொல்லும் போது ஜோனுக்கு வந்தீங்க, ஜோனுக்கு வரும்போது இன்னும் 2 போட்டிகள் நமக்கு கூட இருக்குன்றது இன்னைக்கு தான் தெரியுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய அசோசியேஷன் மேட்சஸும் இருந்துக்கிட்டே இருக்கு. வாரத்துக்கு ஒரு டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் விளையாடினா மட்டும் போதும். உங்களை எப்பவுமே நான் வந்து பே பண்ணி விளையாடக்கூடிய ஈவெண்ட்டுக்கு வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு அசோசியேஷன் வந்து 100 ரூபாய் வசூல் பண்ணி, இப்போ சிலம்பமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு போட்டி வந்து வசூல் பண்ணி நடத்துறாங்கன்னா அதுக்கு போக வேண்டாம். ஆத்தரைஸ்டா பள்ளிக்கல்வித்துறையாலேயோ இல்லை SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியாலோ நடத்தக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுக்கும் போங்க. அங்கே நடத்தக்கூடிய அனைத்து போட்டிகளில் கொடுக்கக்கூடிய சான்றிதழுக்கு வந்து வேல்யூ உண்டு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மெடிக்கல் சீட்டில் 7 சீட் வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து நீட்டில் வந்து 700க்கு 600 எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. பாஸ் பண்ணால் போதும். 100 மார்க்கோ 109 மார்க்கோ 110 மார்க்கோ பாஸ்ன்னு ஒரு கிரைட்டீரியா வைப்பாங்க. அதை எடுத்து பாஸ் பண்ணால் போதும். அந்த பேசிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 7 பேருக்கு MBBS சீட் உண்டு, 500 சீட்டு என்ஜினியரிங் சீட் உண்டு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா உண்டு. எந்த கவுன்சிலிங்காக இருக்கட்டுங்க, உயர்கல்விக்கு எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் சீட்டை ஃபில் பண்ணுறது யாருன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பெஷல் கேட்டகரி, அதுக்கப்புறமா வந்து தான் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் கம்யூனல் ரோஸ்டருக்கு போவாங்க. ஸோ எங்கேயுமே விளையாட்டுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற மாணவர்கள் உயர்கல்வியில் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 3% வேலை உண்டு. தனியார் துறையாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 100 போஸ்ட் போடுறாங்கன்னா அதில் 3 போஸ்ட்டு கட்டாயம் விளையாட்டு வீரருக்கு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு வேலை. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு TNPC நடந்தது. அந்த TNPCயில் பார்த்தீங்கன்னா 3000 போஸ்ட்டு, ஆனால் 17 லட்சம் பேர் எழுதுனாங்க. 3000 போஸ்ட்டுக்கு 17 லட்சம் பேர் காம்பீட் பண்ணாங்க.
ஆனால் 3000 போஸ்ட்டில் ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 3% வரும்போது ஒரு 100 பேர்கிட்ட வந்துடுறாங்க. ஸோ அதை பார்த்துக்கங்க, 30 பேர் வந்துடுவாங்க. அது மாதிரி நமக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குது. உங்கள் மாணவர்களை, உங்கள் குழந்தைங்களை, இங்கே இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும், உங்கள் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் ஸ்போர்ட்ஸை பற்றின விழிப்புணர்வு கொண்டு போங்க. நிறைய மாணவர்களை பங்கு பெற செய்யுங்க. ஃபஸ்ட்டு பங்கெடுத்துக்கணும். அது 100 பேருன்றது இல்லை, 1000 பேர் நடத்துகிற காம்படிஷனாக இருந்தால் கூட முதல்ல பங்கு பெறது ரொம்ப முக்கியம். ஸோ பங்கெடுத்துக்கங்க. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. Assalamu alaikum and good evening to everyone. On behalf of the organizing committee, I extend my heartfelt gratitude to all those who contribute to the success of zonal level games and sports event. Today's event is not just a display of talent, but also a celebration of sportsmanship, teamwork and dedication. First and foremost, I would like to thank our chief guest, Janab Haji Pallimara Ahmad Bhai Saheb, Janab Marid Zahur Ahmad Saheb, Janab Haji M. Nisar Ahmad Saheb, Janab Pallimara Ismail Akbar Saheb, Janab Muhammad Ismail Salik Saheb, Janab M. Abdur Rahman Rafi Saheb, Janab M. Abdur Rahman Shabi Saheb. For gracing this occasion with their presence and for the inspiring words that have motivated us all. Our encouragement means a lot to our young athletes. I extend my sincere thanks to our special guest, Dr. Adil Sir, Director of Madid College, the dignitaries and the office officials who have supported us throughout the event. Your guidance and supports have been invaluable. A special mention goes to our coaches, referees and volunteers who work tirelessly behind the scene to ensure everything ran smoothly. Thank you all the participants. You are the heart of this event. Whether you won or not, your enthusiasm, effort and sportsmanship have made this event memorable. You have set a benchmark for others to follow. Lastly, I thank the organizing committee, the staff and everyone who worked day and night to make this event successful. Your teamwork and dedication have been the backbone of this meet. Once again, thank you all for being a part of this event. Let's continue to encourage and promote sports and may we keep the spirit of sportsmanship alive. Thank you.